அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன முத பார்க்க சொன்னால் ஏதோ ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறோம், இல்லை பருப்பு சட்னி அரைச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். கருவேப்பிலை தாளிச்சிருக்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து சட்னி கிடையாதுங்க, இது மாவு தான். இந்த மாவை எப்படி அரைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, ஒரு வத்தல் வச்சுருக்கிறேன். காரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சோம்பு, சீரகம் அளவு பார்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், கல்லுப்பு, மிளகு. இது வந்து ஒரு 75 கிராம் தான். எப்படி 75 கிராம் அப்படின்னு சொல்கிறோம்னா, 100 கிராம் பிடிக்கிற நம்ம படி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, குட்டியாக மான்படின்னு சொல்லுவாங்க, வீசம்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 3/4 வசு போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே அந்த கோதுமை நல்லா ஊறட்டுங்க. ஊறினதும் இந்த கோதுமை நல்லா தண்ணியை நான் கொஞ்சம் வடிகட்டிட்டு தான் வச்சுருக்கேன். ஊறிடுச்சு எனக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே ஊறணும்னா ஒரு கைப்பிடிக்கு மேலே முருங்கைக்கீரை வரும், அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வெரைட்டியாக தோசை செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே முழு கோதுமையில் இன்னொரு பெரிய வீடியோ வச்சுருக்கிறேன். இது இப்போ சின்னதாக குட்டியாக இன்றைக்கி காலையில் எடுத்தது. இன்றைக்கி செஞ்சதை இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்து உடனே வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கோதுமை எது மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கணும், அந்த வெங்காயமும் பூண்டையும் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டுங்க. அதுக்கு பிறகு வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கோங்க. முதல்ல பூண்டையும் போட்டுறாதீங்க. பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கடைசியில் போட்டு அரைச்சா போதும். அப்புறம் அந்த மாவை கிணத்துல மாற்றிட்டு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை உரிப்பு, எவ்வளோ முருங்கைக்கீரை வேணாலும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றுறதையும் ஊற்றிடுங்க. இப்போ இது வந்து ஒரு 4 தோசைக்கு வருங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததால் நான் என்ன செஞ்சேன்னா, ஏற்கனவே தோசை மாவு உள்ளே வச்சுருந்ததை ஒரு கரண்டி மாவையும் சேர்த்து கலந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாவை தான் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம். அப்போ ஒரு ஹெல்த்தியாக எப்படி நம்ம செய்யறது, 4 தோசை தான் ஊற்ற போகிறோம். இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பார்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் வயசானதால் காரம் கம்மியாக தாங்க சாப்பிட்றோம். சில நேரம் வந்து காரம் அதிகமாக வேணுங்கிறப்ப தான் நான் அந்த ரெசிபிலெலாம் ஒரு பச்சை மிளகாய் கீரி போடும் பார்த்தீங்களா, அது எனக்கு தான் நான் எடுத்துக்கிறதுக்காக வைப்பேன். இப்போ மைல்டாகவே சாப்பிட்றதால உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பார்த்துங்க. இது நான் 4 தோசைக்கு தான். இப்போ முழு உளுந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ வழக்கமாக தோசைக்கல் காய்ச்சிருச்சு. இதில் அந்த கலந்து வச்ச மாவை ஓரளவுக்கு மெல்லுசாக, ரொம்ப மெல்லுசாக இழுக்க முடியாது. கீரை பொருளை நம்ம இழுத்தலாம். கீரை போட்டதால் இந்த அளவுக்கு தான் இழுக்க முடியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இழுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் மெல்லுசாக கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் தேவைக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் ஓரளவு மீடியமாக ஊற்றிருக்கிறேன். அப்போ உப்பு, காரம், எண்ணெய் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அளவு ஒருத்து சின்னதாக 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு 4 தோசைக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே டெய்லி சமையலில் நம்ம எப்படியாவது சேர்த்துடணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கோதுமை நார்ச்சத்து உள்ளது. முருங்கைக்கீரையிலேயே நார்ச்சத்து இருந்தாலும் நமக்கு வந்து அயன் நிறைய இருக்கும், கால்சியமும் இருக்கும். இந்த கோதுமையிலையும் நிறைய சத்துகள் இருக்குது. அப்போ சத்துகள் நிறைந்த தோசையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம். அடிக்கடி பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை நிறைய போடுற மாதிரி தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, தோசை வெரைட்டியாக தான் போட்டுக்கிட்டுருக்குறேன். அதை அப்பப்போ நீங்கள் கலந்து எப்படி செய்கிறோம் அப்படின்னு இன்ஸ்டன்ட் மாவில் கலந்து செய்கிறது வேறு, இது ஊற வச்சு செய்கிறது வேறு. இதில் இன்றைக்கி நான் அரிசியே சேர்க்கலை. இன்னொரு வீடியோ நம்ம ஷார்ட்ஸ் தான் போடுறேன், நான் ஃபுல் வீடியோ போடல. அது அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருப்பேன். ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்தே தெரியும். அதுவும் ஃபுல் வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் சட்னி வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி, சாம்பார் எதுனாலும். இன்றைக்கி தக்காளி சட்னி தான். இது தேவையே படாது. ஏன்னா இதில் இருக்கிற அந்த ரெசிபிஸ் நம்ம கலந்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப ஹைலைட்டாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடை தோசைன்னு சொல்லலாம், இல்லை கோதுமை தோசைன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். பேரை நம்ம தான் வைக்க போகிறோம் இனிமேலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி யாருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போடுற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பொருள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மாற்றி போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அதனால் ஒரே மாதிரி செய்யக்கூடாது, போர் அடித்து போய்டும். அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி யோசித்து செய்வேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய வெரைட்டியாக நிறைய கொடுங்க. பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே கொடுத்தீங்கன்னா நம்ம குடும்பம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக இருந்தால் நமக்கு தானங்க நல்லது. அதனால் இப்போ நான் கிச்சனில் தோசை சுட்டுட்டு வழக்கமாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஹாலில் வச்சு காட்டும்போது அதில் தான் ரொம்ப எனக்கு திருப்தியாக இருக்கும் தோசையை பார்க்குறப்ப. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.